கச்சா எண்ணெயின் விலை குறைந்து வரும் நிலையில் இந்தியாவில் தினசரி தேவைக்கு கார் வாங்கும் வாடிக்கையாளர்கள் பெட்ரோல் கார் வாங்கினால் சிறந்ததா அல்லது டீசல் கார் சிறந்ததா என்பதை பார்க்கலாம். பொதுவாக நம்ம கார் எடுக்கணும்னாலே எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் பெட்ரோல் கார் எடுக்கலாமா டீசல் கார் எடுக்கலாமான்னு. இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் க்ரூட் ப்ரைஸோட ரேட்ஸும் குறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவிலையும் பெட்ரோல் ரேட்ஸ் கூட லாஸ்ட் மந்த் 2 தடவை குறைச்சிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலையில் பெட்ரோல் கார் எடுக்கலாமா டீசல் கார் எடுக்கலாமான்னு பார்க்கலாம் வாங்க. நம் இந்திய சந்தையில் ஒரு நடுத்தர பெட்ரோல் காரின் விலை 4,42,000 ரூபாய். அதே மாடலில் டீசல் காரின் விலை 5,56,000 ரூபாய். இவை இரண்டுக்குமான விலை வித்தியாசம் மட்டும் 1,14,000. தற்போதைய சூழலில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலையில் 1,14,000 ரூபாய்க்கு 1,600 லிட்டர் பெட்ரோல் போடலாம். உங்கள் கார் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 13 கிலோமீட்டர் செல்லுமானால் 1,600 லிட்டருக்கு 20,800 கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம். ஒரு வருடத்திற்கு 5 முதல் 6,000 கிலோமீட்டர் மட்டுமே காரை பயன்படுத்துவீர்கள் என்றால் 4 வருடத்திற்கு பெட்ரோல் செலவு இல்லை. இதுபோக பராமரிப்பு செலவிலும் பெட்ரோல் கார்களை விட டீசல் கார்களுக்கு அதிகம் செலவு செய்ய வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஸோ வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் ஒரு பெட்ரோல் கார் எடுக்கிறீங்க டீசல் கார் எடுக்கிறீங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு 6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் எடுக்கிறீங்கன்னு முடிவு பண்ணுறீங்க. பெட்ரோல் காரும் எடுத்துக்கோங்க, அதே விலைக்கு நீங்கள் டீசல் கார் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷோரூமில் உங்ககிட்ட சொல்லிவிட்டு, டீசல் கார்னால் நீங்கள் தான் டீசல் போட்டுக்கணும், பெட்ரோல் கார்னால் நாங்கள் ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு நாங்கள் உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அந்த ஷோரூமில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லாருமே பெட்ரோல் காரை தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த கணக்குப்படி பார்த்தா ஆப்வியஸ்லி இப்போ இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ்க்கு பெட்ரோல் கார்ஸ் தான் ரொம்பவே சீப்பாக இருக்குது.